நம்ம எப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டா வரக்கூடிய ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா, பன்னீர். அந்த பன்னீர வீட்ல இருக்க ஸ்பைசஸ வச்சு சூப்பரா ஒரு மசாலா கிரேவி ரெடி பண்ணலாம். அதுக்கு 200 கிராம் பன்னீர இது மாரி கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி கலந்து விட்டு ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இத வந்து நல்லா வாசனை வர வரையும் வறுத்து விட்டு, இத நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பன்னீர டாஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து, நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீர இது கூட சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல இத வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா ஃப்ரையா இருக்கணும். அத மாதிரி ஃப்ரை பண்ணி இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து, கொஞ்சமா சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்த நான் மிக்ஸில இது மாரி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்ட இது கூட சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து, நல்லா பச்சை வாசனை போற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டா கலர் மாறுனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளிய மிக்ஸில நல்லா பியூரியா அரைச்சு, அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இப்ப இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச ஸ்பைஸ் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இதுல இந்த வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆகி கெட்டியாகுற வரையும் இத வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 டூ 4 மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேம்ல. இது மாரி நல்லா தண்ணி அப்சர்வ் ஆன உடனே ஒரு 1/4 கப்பு தயிர தண்ணி சேர்க்காம இத மாரி பீட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப் அளவு தண்ணிய இது கூட சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி, அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டுடுங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியும் சேர்த்துட்டு, அது கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தியும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுவரையிலும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்.